ஸ்ரீகிருஷ்ணாய பரபிரம்மணே நமः. ஸ்ரீமத்பகவத்கீதா தியானஸ்லோகாः. நமோஸ்து தே வியாசவிசாலபுத்தே புல்லாரவிந்தாயத பத்ரநேத்ர ஏன த்வயா பாரததைலபூர்ணः பிரஜ்வாலிதோ ஞானமயப்பிரதீபः பிரபன்னபாரிஜாதாய தோத்ரவேத்ரைகபாணயே ஞானமுத்ராய கிருஷ்ணாய கீதாமிருததுஹே நமः. सर्वोपनिषदो गावो दोक्ता गोपालनन्दनः पार्थो वत्सत्सुधीर्भोक्ता दुक्तं गीतामृतं महत्. वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्. அடுத்தது 4வது அத்தியாயத்தில் 6வது ஸ்லோகம். அஜோபி சன்ன அவ்யயாத்மா பூதானாம் ஈஸ்வரோபி சன் பிரகிருதிம் ஸ்வாம் அதிஷ்டாய சம்பவாமி ஆத்மமாயயா. அஜோபி சன் அவ்யயாத்மா பூதானாம் ஈஸ்வரோபி சன் பிரகிருதிம் ஸ்வாம் அதிஷ்டாய சம்பவாமி ஆத்மமாயயா. இந்த ஸ்லோகத்தில் பெருமாள் என்ன சொல்கிறான்னு கேட்டால், அஜஹா அபி சன்னு அப்படின்னா, அஜஹான் என்றால் என்ன? பிறப்பற்றவன், எப்பவும் இருப்பவன், மாறாமல் இருப்பவன். அபீசன்னு பிறப்பற்றவனாயிருந்தாலும் அவ்யயாத்மா, அவ்யயம் என்றால் மாறுபாடு இல்லாதது, மாறுபாடு அற்றவனாகவும், பூதானாம் அதாவது உற்பத்தி செய்திருக்கிறது அது எல்லாவற்றுக்கெல்லாம் ஈஸ்வரஹா அபீசன்னு, ஈஸ்வரஹா அபிசன் அப்படின்னு சொன்னால் ஈசனாக இருந்தும் தலைவனாக இருந்தும், அதாவது இந்த உலகத்தில் இந்த பிரகிருத்தியில் எதெல்லாம் உற்பத்தி செய்யப்பட்டிருக்கிறது என்ன? பசு பக்ஷி, அதுக்கப்புறம் மனிதனோட ஜென்மா, அதுக்கப்புறம் பிராணிகள், இயற்கையாக இருக்கிற ஸ்தாவர ஜங்கமங்கள் அப்படின்னு சொன்னால், அப்புறம் காட்டில் வாழறது, வீட்டில் வாழறது அப்படின்னு சொன்னால் எல்லா விதமான 88 லட்சம் விதமான உயிரினங்கள் எல்லாம் இருந்தால் அவை அனைத்துக்கும் ஈசன் யார்? அவ்யயாத்மா, அவன் யார்? இதெல்லாம் சிருஷ்டி பண்ணினவன், மாறுபாடற்றவன், அவன் பிறப்பற்றவன் அப்படின்னு சொன்னால் ஈசனாக இருந்தும் ஸ்வாம் என்னுடைய பிரகிருத்தியை அதிஷ்டாய வசப்படுத்தி கொண்டு ஆத்ம மாயையா என்னுடைய மாயையினாலேயே சம்பவாமி நான் ஒரு முறையும் என்ன தோன்றுகின்றேன். பெருமாளுக்கு எந்த மாறுபாடும் இல்லை. இந்த சகல ஜீவராசிகளுக்கும் இந்த 7-14 லோகத்தில் இருக்கிற முதல்ல இந்த பிரகிருத்தியில் இருக்கிற 88 லட்சம் விதமான உயிரினங்கள், அது என்னதுன்னு நம்ம பார்க்குறதுக்கே நிறைய நாள் ஆகும். இதெல்லாம் அதாவது ஒரு சின்னதாக போகிற பூச்சிலேருந்து கலராக போகிற பட்டாம்பூச்சி, வண்ணத்து பூச்சி, அப்புறம் கிளின்னு சொன்னால் அதில் இருக்கிற ஒரு 500 வெரைட்டியான கிளி, சிங்கம்னு சொன்னால் ஒரு காட்டில் இருக்கிற சிங்கம், யானையான வேறு காட்டில் வேறு காண்டினென்ட்டில் இருக்கிற யானையோட எல்லா யானைக்கும் அந்தராத்மா யார்? ஸ்ரீமன் நாராயணன் தான். எதுக்கு யானையை எடுத்துக்கணும்? நம்மளை போல் இந்த மனுஷ பிறவியில் இருக்கிற எல்லா ஜீவர்களுக்கும் அந்தராத்மா ஸ்ரீமன் நாராயணன் தான். நம்ம 2-3 ஸ்லோகத்துக்கு முன்னாடி படித்தோம். எல்லா அந்தராத்மாவை பற்றி பேசினாலும் உலகத்தில் இருக்கிற எல்லா ஜீவராசிகளும் பெருமாளோட சரீரத்தில் ஒரு அங்கம். இந்த எல்லா ஜீவனும் பெருமாளுக்கு சரி, பெருமாளோட சரீரத்தில் ஒரு சின்ன துளி அப்படின்னு சொன்னால், அப்போ ஒருத்தரை வெறுத்துக்கிறதோ ஒருத்தரை பிடிக்காமல் இருக்கிறதோ சரியில்லை. ஆனால் எல்லாரும் சரியாக இருக்கணும், எல்லாருக்கும் தேவையானவைகளை சரியான செய்திகளை சொல்லித்தரணும், சரியான செயல்பாட்டிலே தன்னை என்ன பண்ணணும், ஈடுபடுத்தி கொள்ள வேண்டும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அதை தான் பெருமாள் என்ன சொல்கிறார், எல்லாவற்றிற்கும் என்ன ஈஸ்வரன் சொன்னால் பிறப்பு கொடுத்தவன். அப்புறம் தான் எப்படி அஜஹா அபீசன், அஜம் என்று சொன்னால் பிறப்பற்றவனாக இருந்தும் அவ்யயாத்மா மாறுபாடு அற்றவனாகவும் உற்பத்தி செய்யப்பட்டிருக்கிற இந்த ஜீவன் என்னது? பசு பக்ஷி, பிராணிகள், அப்புறம் ஸ்தாவர ஜங்கமங்கள் எல்லாவற்றிற்கெல்லாம் ஈஸ்வரஹா அபீசன்னு, அதாவது ஈசனாக இருந்தும் அவருடைய பிரகிருத்தியில் அவருக்கு மாறுபாடு இல்லைன்னு இருந்தாலும் அந்த பிரகிருத்தியை தன்வசப்படுத்தி கொண்டு தான் ஒவ்வொரு முறையும் ஆத்ம மாயையா தன்னுடைய மாயையினாலேயே நான் சம்பவாமி தோன்றுகின்றேன் அப்படின்னு பெருமாள் இந்த ஸ்லோகத்தில் சொல்லித்தரார். அதனால்தான் பிரகிருதிம் ஸ்வாம் அவஷ்டபிய விசிருஜாமி புனః அப்படின்னு 9வது அத்தியாயத்தில் ஒரு ஸ்லோகம் பார்த்தோம்.
அப்புறம் 7வது அத்தியாயத்தில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இது மூலப்பிரகிருதி, சம்சாரத்தின் உற்பத்தி ஸ்தானம் எது? இந்த பரமாத்மா ஆத்ம மாயையா அப்படின்னு சொன்னால் இப்போ தான் 7வது அத்தியாயத்தில் பார்த்தோம். இது யோக மாயை, பகவானுடைய ஐஸ்வர்ய சக்தி, பெருமாளோட அதிஷ்டாய அப்படின்னு சொல்கிறாரு. அப்படின்னு சொன்னால் என்ன? இந்த ஐஸ்வர்ய சக்தி யோகமாயையாகிற இந்த சக்தியை தன்வசப்படுத்தி கொண்டு தனக்கு ஒரு பிறப்பு அப்படின்னு ஒரு ஏற்படுத்திக்கிறார். அதனால் மேலும் இன்னொன்று என்ன? சம்பவாமி அப்படின்னு சொன்னால் அப்படின்னா அதை நடத்துகிறார். இந்த அவதாரத்தை நடைபெறுவதற்கு தன்னை தயார்படுத்திக்கிறார். அப்படின்னா தேகவானிவ ஜாதகா இவ நான் அலோகவது, ஜீவர்களைப் போல் கர்மவசத்தால் பிரகிருதி வசப்பட்டு பிறவாமல் நம்மளுக்கெல்லாம் எப்படி பிறப்பு கிடக்கிறது? தேகவானிவ, இந்த சரீரம் கிடைக்கிறதுக்கு இதுக்கு ஏதோ ஒரு முயற்சி பண்ணியிருக்கணும். மனுஷ சரீரம் கிடைச்சிக்கிறதுக்கு இட் இஸ் நாட் ஈஸி ஜோக். ஜஸ்ட் லைக் தட் போச்சை கிராப் பண்ணிக்கிறதுலாம் இல்லை. போகிற வழியில் காற்றுல பிடிக்கிற மாதிரி பிடிச்சி ஒரு மனுஷ சரீரம் கிடைக்கும்னு சொன்னால் இல்லை நான் அப்படி ஒரு நாளும் இல்லை. இதுக்கு மனுஷ சரீரம் கிடைச்சி இந்த ஜீவன் ஒரு மனுஷனோட சரீரத்துக்குள்ளே இருந்து அதனுடைய ஜெர்னி ஆஃப் த லைஃப் அது நடத்திக்கணும்னு சொன்னால் அதுக்கு ஒரு பெரிய கொடுப்பினை இருக்கணும். பெருமாள்கிட்ட எப்படி இல்லாமல் இருந்து நம்ம இதை பற்றி பிறப்பை பற்றி படித்தோம். அதை நம்ம அடுத்து இன்னும் 2 ஸ்லோகம் கழித்து மறுபடியும் கூட அதை பற்றி பார்க்கலாம். அதாவது நான் ஜாதகா இவ, இது ஒரு ஜீவன் இந்த மனுஷ சரீரத்துக்குள்ளே பிறப்புறதுன்னு சொன்னால் அது ரொம்ப கடின உழைப்புக்கு அப்புறம் இட் இஸ் செலக்டட்லி இட் இஸ் பீன் கிவன். அதாவது நம்ம பொறுக்கி எடுத்திருக்கோம், செலக்ட் பண்ணியிருக்கோம். ஒரு கடையில் போய் ஒரு வஸ்து வாங்கணுன்னா பார்த்து வாங்குறோமில்ல, அதுபோல் பார்த்து கண்டுபிடிச்சி தான் நம்மளுக்கு ஒரு மனுஷ சரீரம் கிடச்சிருக்கு. ஜீவர்களைப் போல் கர்மவசத்தால் பிரகிருதி வசப்பட்டு ஒரு சரீரம் கிடச்சது இல்லை. ஒரு ட்ராமாவில் ஒருத்தன் நடிக்கிறான். அவன் என்ன பண்ணுவான்? இப்போ நிஜமாக அவள் வீட்டில் அவள் அம்மாவுக்கு அவன் பையன், அவள் அப்பாவுக்கு பையன், அவள் பசங்களுக்கு அவன் அப்பா, இல்லைன்னா அவனோட அண்ணன் தம்பிக்கு அவன் தம்பியோ அண்ணாவோ, அதுபோல் ஏதோ ஒரு நிஜமான ரோல் வேறு இருந்தால் கூட அவன் ஒரு நாடகத்தில் நடிக்கிறான். அவன் என்ன பண்ணுவான்? அவன் இறங்கி வரைச்சி அந்த நாடக ரோலில் கிருஷ்ணராக நடிக்கணும்னு வைங்க. கிருஷ்ணர் போல் தன்னுடைய உடுப்புகளை எல்லாம் மாற்றிட்டு கிருஷ்ணர் போல் யதாகி தர்மஸ்ய கிரானிர் பவதி பாரத அப்படின்னு சொல்லிட்டு போவான். அது எப்படி? நாடகத்தில் நடிக்கும்பொழுது ஒரு வேஷதாரி தன்னிச்சையாக தனக்கு ஓணுன்ற வேஷத்தை போட்டுண்டு இறங்கி வரா மாதிரி கிருஷ்ணர் வேஷம் போட்டால் அதை சொல்லணும், வேறு மாதிரி ஒரு வேஷம் போட்டால் அதுபோல் அந்த வேஷத்துக்கு தகுந்த மாதிரி நடிக்கணும். அதுபோலன்னு சொன்னால் அதுபோல் பகவான் என்ன பண்ணா? தன்னிச்சையாக தனக்கு என்ன வேஷத்துக்கு ஓணுமோ, எதுபோல் ஒரு செயல்பாட்டை செய்யணுமோ, எந்த சமூகத்துக்கு சிறப்பு நிற்கணுமோ அதற்கு போல் அவன் என்ன பண்ணான்? பகவான் தன்னிச்சையால் பிறந்தவன் போல தோன்றுகிறான். பிறப்ப நம்மளோட தான் இருக்கா. அர்ஜுனனோட இப்போ இத்தனை சமாச்சாரம் சொல்லின்னு இருக்காரு. அது எத்தனை என்ன? அர்ஜுனை போல் அவனும் ஒரு மனுஷனாக தேர்தட்டில் அர்ஜுனை ஒரு ஸ்டெப்பு மேலே உட்காண்டிருக்கான். பெருமாள் அவன் பக்கத்தில் உட்காந்து இதெல்லாம் அவனுக்கு சொல்லி கொடுத்துட்டுருக்கார். அதுபோல் தன்னிச்சையால் பிறந்தவன் போல தோன்றுகிறான். நிஷீதே தம உத்பூதே ஜாயமானே ஜனார்தனே தேவக்கியாம் தேவரூபண்யாம் விஷ்ணு சர்வ குஹாஷய. நிஷீதே தம உத்பூதே ஜாயமானே ஜனார்தனே தேவக்கியாம் தேவரூபிண்யாம் விஷ்ணு சர்வ குஹா ஆசய. எல்லோருடைய உள்ளத்திலும் மறைந்து உரைபவன் என்றோ ஒரு நாள் காட்சி அளிப்பான். அதுவே கிருஷ்ணாவதாரம். அவர் அன்று அவதரித்தது அது மட்டும் போதாது, இன்றும் அவதரிக்க வேண்டும், இப்பொழுதும் வேண்டும். அவன் இரவில் அவதரித்தான், சிறையில் அவதரித்தான். இருளும் துன்பமும் கூட அவனுக்கு அவதரிப்பதற்கு ஒரு அனுகூலமாக இருந்தது போலும். இருளே இல்லாவிட்டால் வெளிச்சத்தின் பெருமை எங்கனம் தெரியும்? நிழலே இல்லாவிட்டால் சூரிய ஒளியின் பெருமை எப்படி தெரியும்? சூரிய ஒளியில் போனாதான் நம்ம சொல்கிறோம் நிழலின் அருமை வெயிலில் தெரியும், சொல்கிறோமா இல்லையா? அதுபோல் இருளே இல்லாவிட்டால் வெளிச்சத்தின் பெருமை எங்கனம் தெரியும்? தெரியாது, வாய்ப்பில்லை. அவன் அவதரித்ததும் விலங்கு தெரிக்கின்றது. பெருமாள் அவதரிச்சுட்டார், என்னாச்சு? அவள் அப்பா அம்மாவுக்கு இருக்கிற விலங்கெல்லாம் தெரிச்சுது. அவள்லாம் சாதாரணமாக இருந்தால் பிறந்த உடனே பெருமாள் என்ன பண்ணார்? அப்பாவுக்கு அம்மாவுக்கும் 4 சங்கு சக்கரத்தோட 4 தோள்களோடு பெருமாள் காட்சி கொடுக்குறார். உடனே வசுதேவர் என்ன சொல்கிறார்? அப்பா தங்கம், இந்த உலகத்தில் இது உதவாதப்பா, நம்ம ஒரு தப்பான இடத்துல இருக்கிறோம். அதனால் உடனே உன்னுடைய இந்த சிறப்பான உருவத்தை
மறைத்துக்கொள், நீ என்ன சொல்கிறியோ அதை நான் கேட்குறேன் அப்படின்னு சொன்னார். உடனே பெருமாள் அந்த க்ஷணமே பெருமாளுக்கு அப்பா சொல்கிறது காது கேட்டது. அப்பாவுக்கு அம்மாவுக்கு தன்னுடைய சிறப்பான உருவத்தை காட்டி தந்தார். காட்டி தந்தோடனே அவளுக்கு புலகாங்கிதமாக எடுத்து, அடடா இந்த குழந்தைய இப்படி இருக்குதே, இது எப்படி சரிப்படுத்துறதுனோடனே அப்பா கிருஷ்ண கிருஷ்ண தங்கம் நீங்கள் முதல்ல இதெல்லாம் மறைச்சிக்கோங்க அப்படின்னு சொன்னார். பெருமாள் என்ன பண்ணார், சொன்ன வண்ணம் செய்தவர். அவருக்கு அவர் ஏற்கனவே அப்படிலாம் பேர் உண்டு இல்லை. அதனால் அவர் என்ன செஞ்சார், அப்பா சொன்னதை உடனே சொன்னார். தன்னுடைய சங்க சக்கரம் அந்த கிரீட்ட கொண்டலத்தெல்லாம் அப்படியே மறைச்சிக்கிட்டார். சாதாரண ஒரு குழந்தையாக மாறிவிட்டார். அப்போ என்னாச்சு, அவனுடைய அவதாரம் விலங்குகளை தெரிக்க செய்கின்றது. மூலம் சிறைக்கதவு தானே திறக்கிறது. சிறைக்கதவு நீ ஒன்றும் பூட்டெல்லாம் போட்டு திறக்க வேண்டாம், தானாக திறக்கிறது. ஜலத்தில் இறங்கினா ஜலம் தானே கழுத்து முட்டம் போகிற ஜலம் முட்டிங்காலுக்கும் கீழே கணுக்கால் ஜலமாக மாறுறது. ஒரு கூடையில் வச்சுக்கிறோம்னு சொன்னால் வேகமாக கொட்டுற மழை என்ன பண்ணுறது, முள்ளமாக மழை நிதானமாக நின்று போகிறது, தூரல் மட்டும் இருக்குது. அதுபோல் பித்தியதே ஹிருதய கிரந்தி, மனுஷனுடைய ஹிருதய குகையில் இருக்குது. அது எப்படி இருக்குது, சித்தியந்தே சர்வ சம்சயாக. முண்டோக உபநிஷத்து அப்படி தான் சொல்கிறது. ஒரு இருட்டில் வச்சு பார்த்தா கூட அந்த பெருமாள் என்ன பண்ணலாம், எல்லாம் அவன் அவதாரம்னு சொன்னால் இருட்டு அதுக்கு உபகாரம் பண்ணுறது, அவனுடைய அவதாரம்னு சொன்னால் வெளிச்சம் அவனுக்கு உபகாரம் பண்ணுறது, ஜலம் அவனுக்கு உபகாரம் பண்ணுறது. அதை பெருமைப்படுத்திக்கிறது, தான் அவனுக்கு உபகாரம் பண்ணினோம்னு தன்னை பெருமைப்படுத்திக்கிறது. இருட்டு இருக்குது, இருட்டு தான் சௌரியமானது, அதுக்காக ஐயோ பெருமாள் வந்துட்டார்னு வேகமாக வெளிச்சமெல்லாம் காட்டிக்கல. இருட்டாகவே இருந்தால் நம்ம பெருமாளுக்கு சர்வீஸ் பண்ணோமே, கைங்கரியம். ஆண்டாள் கேட்குறாளே கைங்கரேஸ்வரி கொடுன்னு பறைதருதியாகில் அப்படின்னு கேட்குறாளோண்ணா. அதுபோல் அந்த கைங்கரேஸ்வரியை அந்த இருட்டு பண்ணுறது, ஐயோ இன்னும் கொஞ்சம் இருட்டாக்கிடுவோம், பெருமாளை யாரான்னு தெரிஞ்சுடுவாளா அப்படின்னு இந்த ஆற்றுலேருந்து அந்த இடத்துக்கு போனோம். சிறையிலேருந்து கோகுலத்துக்கு போய் நந்தகோபரோடைய கிரகத்தில் என்னை விட்டுட்டு அங்கே ஒரு பொன் குழந்தை பிறந்திருக்கு யோகமாய, அதை எடுத்துன்னு வந்துருங்க அப்பா அப்படின்னு அந்த குழந்தை சொல்லறதுன்னு சொன்னால் இருட்டு பெருமாளுக்கு என்ன பண்ணுறது, துணை செய்கிறது. அதுபோல் இது எல்லாவற்றையும் இந்த விஷயங்களை தொடர்ந்து நம்ம பார்க்கும் பொழுது ஆகாயத்தில் உறையும் சந்திரனை கிழக்கு திக்கு பெற்றது போல தேவகி கண்ணனை பெற்றாள். ஆகாசத்தில் சந்திரோதயம் போல் இருந்தது. அப்புறம் இது எல்லாமே பெருமாளுடைய அவதாரம் நிகழ்ந்த பொழுது இவை அனைத்தும் நடந்தது. அதனால் பெருமாள் என்ன சொல்கிறார், சம்பவாமி, நான் என்ன செய்கிறேன், அந்தந்த நேரத்தில் அதிஷ்டாய சம்பவாமி ஆத்ம மாயையா, என்னுடைய மாயையினால் நான் தோன்றுகின்றேன் அப்படின்னு பெருமாள் இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறார். அடுத்த ஸ்லோகத்தில் இன்னும் என்ன சொல்கிறாருன்னு நம்ம பார்க்கலாம். ஸ்ரீகிருஷ்ணாய துப்யம் நமஹ.